சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞரின் மூத்த மகனான மூக்க முத்து தமிழ் திரைப்பட நடிகராகவும் பின்னணி பாடகராகவும் அரசியல்வாதியாகவும் பன்முகத்தன்மை கொண்டவராக அறியப்பட்டவர். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த இவர் 2025 ஜூலை 19இல் மறைந்துள்ளார். அவரது மரணம் தமிழக அரசியல் மற்றும் திரைப்பட உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூக்க முத்துவின் வாழ்க்கை திரைப்படங்களில் தொடங்கி அரசியல் மோதல்கள், தனிப்பட்ட உறவில் விரிசல்கள் என பல பரிமாணங்களை கொண்டிருந்தது. மூக்க முத்து கலைஞர் பத்மாவதி தம்பதியரின் மகனாவார். பத்மாவதி முத்துவை பெற்றெடுத்த சில நாட்களிலேயே 20 வயதில் காசநோயால் மரணமடைந்தார். இளம் வயதிலேயே தாயை இழந்த முத்து தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். திரையுலகில் தனது பயணத்தை 1970களில் தொடங்கியவர். பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன், அணையா விளக்கு, இங்கேயும் மனிதர்கள், பூக்காரி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். அவர் பல படங்களில் வெண்ணிற ஆடை நிர்மலாவுடன் இணைந்து நடித்தவை வெற்றி பெற்றன. மேலும் சில படங்களில் பின்னணி பாடகராகவும் பணியாற்றினார். 2008இல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசையமைப்பாளர் தேவாவுடன் இணைந்து ஒரு பாடலை பாடினார். ஆனாலும் அவரது திரை வாழ்க்கை எதிர்பார்த்த உயரத்தை எட்டவில்லை. மூக்க முத்து தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் புகழ்பெற்ற நடிகருமான எம்ஜிஆரை தனது முன்மாதிரியாக கருதினார். எம்ஜிஆரின் நடிப்பு மற்றும் அரசியல் தலைமைத்துவத்தால் ஈர்க்கப்பட்ட முத்து அவரைப் போலவே திரையுலகில் புகழ்பெற விரும்பினார். எம்ஜிஆரின் மக்கள் தொடர்பு மற்றும் அவரது பாணியை இவர் தீவிரமாக பின்பற்ற முயன்றார். ஆனால் இந்த முயற்சி அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை. முத்துவின் எம்ஜிஆர் மீதான காதல் அவரது திரைப்பட தேர்வுகளிலும் பிரதிபலித்தது. எம்ஜிஆரை வீழ்த்த அவரைப் போலவே தனது மகன் முத்துவை கலைஞர் உருவாக்கி வருகிறார் என்கிற விமர்சனமும் அப்போது எழுந்தது. நல்ல நடிகரான மூக்க முத்து தனக்கான பாணியை உருவாக்கி கொள்ள வேண்டுமென எம்ஜிஆர் அவரிடமே வலியுறுத்தியதும் நடந்தது. மூக்க முத்துவுக்கும் அவரது தந்தை கலைஞருக்கும் இடையே அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தன. இதனிடையே மூக்க முத்துவுக்கு சிவகாம சுந்தரி என்பவருடன் திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த தம்பதிக்கு அறிவுநிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் பிறந்தனர். பிற்காலத்தில் ஜெயலலிதாவின் அரசியல் உயர்வு முத்துவுக்கு மேலும் முக்கியத்துவத்தை அளித்தது. ஆனால் அவரது அரசியல் பயணம் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவின் அளவுக்கு பிரகாசிக்கவில்லை. தனது தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தனித்து வசித்து வந்த மூக்க முத்து அரசியலில் இருந்தும் விலகியே இருந்தார். ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவரை சந்தித்த மூக்க முத்து தனது வறுமை நிலை பற்றி எடுத்துரைத்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு அதிமுக சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்து ஜெயலலிதா உதவினார். இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு சில காலமாக மூக்க முத்து எங்கே இருக்கிறார் என்பதே பலருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது. இருப்பினும் மூக்க முத்துவின் உடல்நிலை மிகவும் மோசமாக தந்தை கலைஞர் மீண்டும் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினார். இதற்கிடையில் கலைஞரின் மரணத்தின் போது அவரது சமாதிக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தினார் முத்து. இந்த நிலையில்தான் சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் வசித்து வந்த மூக்க முத்து தனது 77வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவரது மரணம் தமிழக அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. மூக்க முத்துவின் வாழ்க்கை திரையுலக முயற்சிகள், அரசியல் மோதல்கள் மற்றும் எம்ஜிஆர் மீதான பற்றுதலால் நிறைந்திருந்தது. கலைஞரின் மகனாக இருந்தாலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க முயன்றவர் மூக்க முத்து. ஆனால் அவரது திரை மற்றும் அரசியல் வாழ்க்கை எதிர்பார்த்த உயரங்களை எட்டவில்லை என்பதே நிதர்சனம். அவரது மரணம் தமிழக அரசியல் மற்றும் திரைப்பட வரலாற்றில் ஒரு முக்கிய நினைவலையாக மாறியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.